செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தால் வண்ணமயமாக ஆளுநர் மாளிகை காட்சியளிக்கிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தால் வண்ணமயமாக காட்சியளிக்கிறது ஆளுநர் மாளிகை. அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆளுநர் மாளிகையை அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், வணக்கம். தற்போது அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்தான விரிவான விவரங்கள். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் என்பது சரியாக 10 மணிக்கு தமிழக மக்கள் பவன் முன்னாள் ஆளுநர் மாளிகை இன்று மக்கள் பவன் பாரதியார் மண்டபத்தில் தான் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது அவருடைய கான்வாய் வாகனத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் மாளிகையை நோக்கி. இன்னும் ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக ஆளுநர் மாளிகையை நோக்கி வர இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாகவே இருக்கிறார். ஆகவே பாரதியார் மண்டபத்தில் தான் இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. 33 அமைச்சர்கள் இருக்கலாம் தமிழ்நாடு அமைச்சரவையில். ஆகவே முன்பாக 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்றைய பதவியேற்பு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் IUMலும் இடம்பெறுகிறார்களா இல்லையா, அதே போல அவர்களுக்கான இடம் என்பது ஒதுக்கீடு செய்துவிட்டு மற்ற இடங்களை எல்லாம் இன்று நிரப்பப் போகிறாரா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தபோதிலும் பலர் இன்று புதியதாக முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றார்கள். அதன் பிறகு அமைச்சராகிறார்கள். ஆகவே அவர்களை வாழ்த்துவதற்கும் அவர்களுடைய குடும்பத்தினரும் பலரும் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், உறவினர்கள், அதே போல அந்த பகுதிவாசிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நீங்க எந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்திருக்கீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க ஆளுநர் மாளிகை உள்ள வருது? முதல் முறையா ஆளுநர் மாளிகை வரீங்களா இல்ல முன்னாடி வந்திருக்கீங்களா? உங்க தளபதி முதல் முறையா ஆளுநர் மாளிகை உள்ள வரைக்கும் வர வச்சிருக்காரா? எப்படி இருக்கு உங்க மனல்ல? அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து நான் வந்திருக்கேன். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேர் வா காந்திராஜ். இன்னைக்கு அவர் தமிழக அமைச்சரவையில் முதல் முறையாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. இது ரொம்ப எப்படி சொல்றது புரியல, ஏதோ எல்லையில்லா ஆனந்தம் மாதிரி எங்களுக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்ன காரணம் கேட்டினா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். 30 வருஷம் பாடுபட்டிருக்கோம். 30 வருஷம் கஷ்டப்பட்டு மக்கள் இயக்கமாகவும் ரசிகர் மன்றமாகவும் பயணித்து தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். சாதாரண பயணம் இல்லை, கடினமான பயணம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை இழந்து, நேரத்தை இழந்து, வருவாய் இழந்து தான் நாங்கள் எல்லாமே பாடுபட்டிருக்கோம். இந்த இடத்துக்கு எங்களுடைய மாவட்ட செயலரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான காந்திராஜ் இன்னைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் வகையில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி ஃபுல்லாக பட்டாசு வச்சு இனிப்பு வழங்கி மக்கள்கிட்ட எங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். தற்போது அமைச்சரவை பட்டியல் என்பது வெளியாயிருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்ரீநாத் தூத்துக்குடி அவர் அமைச்சராகிறார். அதன் பிறகாக அடுத்ததாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கக்கூடியது கமலி அவினாசி, அவரும் அமைச்சராகிறார். அதே போல விஜயலட்சுமி குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அவரும் அமைச்சராகிறார். அதே போல ரஞ்சித்குமார் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அவரும் அமைச்சராகிறார். அதே போல கும்பகோணம் வினோத் அமைச்சராகிறார். அதன் பிறகு ராஜு அவரும் அமைச்சராகிறார். ராஜ்குமார் அமைச்சர், காந்திராஜ் அமைச்சர், அதே போல மதன் ராஜா அமைச்சர், அதே போல ஜெகதீஸ்வரி அமைச்சர், ராஜேஷ்குமார் அமைச்சர், விஜயபாலாஜி அமைச்சர். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் அவரும் அமைச்சராகிறார். அதே போல விஜய் தமிழ் பார்த்திபன் அவர் சேலம் சவுத் அவரும் அமைச்சராகிறார். அதே போல ரமேஷ் ஸ்ரீரங்கம் அவரும் அமைச்சராகிறார். குமார் வேளச்சேரி அமைச்சராகிறார். அதே போல தென்னரசு ஸ்ரீபெரும்புத்தூர் அவரும் அமைச்சராகிறார். அதே போல சம்பத்குமார் கோயம்புத்தூர் அமைச்சராகிறார். முகமது பர்வேஸ் அவரும் அமைச்சராகிறார். அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர். அதே போல சரத்குமார் தாம்பரம் அமைச்சராகிறார். அதே போல மரிய வில்சன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அவரும் அமைச்சராகிறார். விக்னேஷ் அவரும் அமைச்சராக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி அமைச்சராகிறார். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்பொழுது இந்த அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் பதவியேற்கிறார்கள் என்பது குறித்தான விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். 23 பேர் இன்று அமைச்சரவையில் பதவியேற்கிறார்கள். அதற்கான பட்டியலை தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயுடைய மிக நெருங்கிய நண்பர் ஸ்ரீநாத் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருந்தார். அவர் அமைச்சராகிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது கமலி அவினாசி சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர், அவர் அமைச்சராகிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது விஜயலட்சுமி குமாரபாளையம் சட்டமன்ற
சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர், அவர் அமைச்சராகிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது காஞ்சிபுரம் ரஞ்சித் குமார் அமைச்சராகிறார். இவர்கள் எல்லாம் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாம் முன்பு கவுன்சிலர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ கூட கிடையாது. தற்பொழுது முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கினார். தற்பொழுது அமைச்சர்களாக ஆக்கிறார். ஆகவே முதல் முறையாக எம்எல்ஏ, முதல் முறையாகவே அவரெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். அந்த பட்டியல் தான். இதில் யாரும் முன்பு அமைச்சர்களாக இருந்தது கிடையாது, முன்பு யாரும் எம்எல்ஏக்களாக கூட இருந்தது கிடையாது. அவர்கள் எல்லாம் இன்று அரியணை ஏற்றியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் தவிக தலைவருமாக இருக்கக்கூடிய விஜய். ஆகவே இந்த பட்டியலில் மிக முக்கியமாக 23 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 23 பேரை தற்போது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஸ்ரீநாத் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, கமலி அவினாசி சட்டமன்ற தொகுதி, ரஞ்சித் குமார் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி, வினோத் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி, ராஜு திருவாடனை சட்டமன்ற தொகுதி, ராஜ்குமார் அதேபோல ராஜ்குமார் கடலூர் சட்டமன்ற தொகுதி, காந்திராஜ் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி, மதன் ராஜா ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, ராஜேஷ்குமார் கிள்ளியூர் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி, விஜய் பாலாஜி ஈரோடு ஈஸ்ட் அவர் சட்டமன்ற தொகுதி, அதேபோல லோகேஷ் தமிழ்செல்வன் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர், அதேபோல விஜய் தமிழ் பார்த்திபன் சேலம் சவுத்தில் நின்று வெற்றி பெற்றவர். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது விஸ்வநாதன் மேலூர், அதாவது ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், அவர் அமைச்சராகிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது குமார் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி, அதேபோல தென்னரசு ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி, சம்பத்குமார் கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதி, முகமது பர்வேஸ் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி, சரத்குமார் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி, மரிய வில்சன் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி, விக்னேஷ் அதேபோல கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. 23 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இதற்கு முன்பாக 9 பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள். தற்பொழுது 23 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி இதில் இடம்பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மட்டுமே இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஐயுஎம்எல் இல்லை, விசிகா இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளே வருமா என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த நிலையில் விசிகா பட்டியலில் இடம்பெறவில்லை, ஐயுஎம்எலும் பட்டியலில் இடம்பெறவில்லை. காங்கிரஸ் கட்சி மட்டுமே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராகிறார்கள் என்ற அந்த பட்டியல் மட்டுமே வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த காலகட்டங்களில் சென்னை மாவட்டத்திற்கு 2 அமைச்சர் இருப்பார்கள், அதிகபட்சமாக 3 பேர் இருந்தால் பெரிய விடயமாக பேசப்படும். ஆனால் சென்னையை பொறுத்தவரை வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராகிறார். அதேபோல ஆர்கே நகர் அவரும் ஆர்கே நகர் மரிய வில்சனும் அமைச்சராக இருக்கிறார். அதேபோல புசி ஆனந்த் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார், அவரும் அமைச்சராக இருக்கிறார். ஆகவே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த 16 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட அதிகமான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதேபோல பரவலாக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை பட்டியல் என்பது பரவலாக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடிக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கோயம்புத்தூருக்கு அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதேபோல திருவாரணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதேபோல ஈரோடுக்கு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், ராசிபுரம் நாமக்கலுக்கு அமைச்சர் வந்திருக்கிறார், உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் அமைச்சர்கள். மதுரை மேலூரில் நின்று வெற்றி பெற்றார் காங்கிரஸ் அமைச்சரவை அங்கு கொடுக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்திற்கு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக அண்ணா பிறந்த ஊர் காஞ்சிபுரத்தில் அமைச்சராக இருக்கிறார். ஆகவே அமைச்சர் என்பது வந்திருக்கிறது. அமைச்சரவை பட்டியலை ஆளுநர் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே மிக முக்கியமான செய்தியாக இந்த நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான தகவல் என்பது அரசியல் ரீதியாக தொடர்ந்து பார்க்கப்பட்ட வந்த நிலையில் இந்த பட்டியல் என்பது மிக முக்கியமாக பார்க்க கொண்டிருக்கிறது. தொண்டர்களுடைய மனநிலையை பார்க்கலாம். இந்த பட்டியலில் உங்க சட்டமன்ற உறுப்பினர் இடம்பெற்றிருக்காரா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் காந்திராஜ் அவர்கள் சுமார் 23,000 வாக்கு வித்தியாசத்தில் 15 ஆண்டு காலமாக இருந்த சூரவியை தோற்கடித்து அந்த இடத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். சுமாராக நாங்கள் 30 ஆண்டு காலமாக விஜய் ரசிகர் மன்றமாக, விஜய் மக்கள் இயக்கமாக நாங்கள் பணிகளை ஆற்றியிருக்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பொழுது அமைச்சராக இருக்கும் காந்திராஜ் அவர்கள் இதுக்கு முன்பாக அரக்கோணம் நகராட்சி வார்டு கவுன்சிலராக இருந்திருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் 2021 பார்த்தோம் என்று சொன்னால் 2021 தமிழ்நாடு அளவிலே வெற்றி பெற்ற கவுன்சிலர் வேட்பாளர்களே நாங்களும் ஒருவர் தான். அதை அப்போதே நாங்கள் மகிழ்ச்சி கொண்டாடினோம். ஆகையால் எனவே நீங்கள் இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் நாங்கள் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களது தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களின் நண்பர் அமைச்சராகும் இந்த தருணத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு அளித்த ஜேஆர்டி அவர்களுக்கு
எங்கள் மனதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி வணக்கம். நான் பார்த்திருக்கலாம் தொண்டர்களுடைய மனநிலை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உழைச்ச ரசிகர் மன்றத்திலிருந்து தளபதி விஜய் மக்களுக்கு உழைச்சவங்களுக்கு அண்ணன் பதவி கொடுத்து அழகு பார்க்கறாரு. அண்ணன் கூட இருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த நாள் எங்கள் அரக்கோணம் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். 30 ஆண்டு கால உழைப்புக்கு தளபதி தலைவர் விஜய் அவர்கள் தந்த பரிசுதான் இந்த அமைச்சர் பதவி. நன்றி. 59 ஆண்டுகளுக்கு பிறகாக காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக காங்கிரசுடைய முக்கிய நிர்வாகிகள் கேட்கலாம். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இடம்பெறுது. இது தமிழ்நாட்டுக்கு செய்தி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் செய்தி. எப்படி பார்க்குது காங்கிரஸ்? சார், இது இவ்வளவு வருஷம் நம்ம போராடி இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கு பெறுது காங்கிரஸ்னா அது பெரிய விஷயம். இது மக்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே எதிர்பார்க்குது இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அது ரொம்ப பெருமை தான் நம்மளுக்கு. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஆண்டுகளை கடந்து அமைச்சரவையில் இடம்பெறத காங்கிரஸ் தொண்டரா மகிழ்ச்சி அடைந்தாலும், மறுபுறத்தில் இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் ஒரு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு அதில் அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதை எப்படி பாக்குறீங்க? பல கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்திருக்கு காங்கிரஸ். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு கொடுக்கறதை எப்படி பாக்குது காங்கிரஸ்? உண்மையாலுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்ன மாதிரியே ஆட்சியில் இன்னைக்கு பங்கு கொடுத்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சரவையில் பங்கு பெற்றிருப்பது அனைவருக்கும் பெரிய பெருமிதம், அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் கூட. இதன் பிறகு காங்கிரசுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய, நாடாளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்குமான அந்த பாண்டை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட இணைப்பை எப்படி பாக்குது காங்கிரஸ்? மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி சார். இனிமேல் தான் பார்க்க போறோம் காங்கிரஸோட ஆட்டத்தை. அதாவது இது சொல்ற மாதிரி பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தைன்ற மாதிரி பார்க்கத்தான் போற இந்த காங்கிரஸோட வளர்ச்சியை. அதனால இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அனைவருக்கும். பார்த்திருக்கலாம். காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலை என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. காங்கிரஸ் இதன் பிறகாக தமிழ்நாட்டில் வளரும் என்று கூறுகிறார்கள். என்றால் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் என்பது வளர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில். என்றால் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவிற்கோ அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற்றதில்லை. முதல் முறையாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாம் நேரடியாக அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் நமக்காக பிரத்யேகமாக காண்பிக்கக்கூடிய அந்த ஆளுநர் மாளிகை உள்ளே நாம் நிற்கிறோம். இருந்தபோதிலும் பாரதியார் மண்டபத்திற்கு உள்ளாக தான் இந்த பதவி ஏற்பு விழா நடைபெறுகிறது. அமைச்சர் கீர்த்தனா உள்ளே இருக்கக்கூடிய அந்த காட்சி. ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர்களும் இருக்கையில் அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்கை முன்வரிசையில், அதே போல அருண்ராஜ் மருத்துவத்துறை அமைச்சருக்கு முதல் வரிசையில் இருக்கை, என் ஆனந்த் அவருக்கும் முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு முன்வரிசையில் இடமும் அனைவரும் அருகாமையில் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும். சரியாக 10 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. இன்னும் 45 நிமிடங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய முன்பு 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தார்கள். அவர்களுக்கு முன்வரிசையும், அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளவர்கள் மேடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் அமர இருக்கிறார்கள். அதன் பிறகாக பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். ஆகவே அதை பார்ப்பதற்காக ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள், அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் என பலரும் இருக்கைகளில் தற்போது அமர்ந்திருக்கிறார்கள். நெருங்கிய உறவினர்கள் உள்ளே சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சியில், அதே போல தொடர்ச்சியாக நெருங்கிய உறவினர்கள் உள்ளே பார்ப்பதும், அதே போல வெற்றி பெற்றவுடன் அதாவது அவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றவுடன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து கூடுவதற்காக பூங்கொத்துகளுடன் பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்திருக்கிறாங்க. நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? யாருக்காக? கும்பகோணம் வினோத் ரவி அமைச்சர் நண்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி வெரி ஹாப்பி. 30 ஆண்டுக்கு அப்புறம், ஒரு 15 ஆண்டுக்கு அப்புறம் கும்பகோணத்தில் இப்ப ஒரு அமைச்சர் தராங்க. யங்கஸ்ட் இளமையான அமைச்சர். வாழ்த்துக்கள். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது உறவினர் அமைச்சர் ஆவதை விட ஒரு நண்பர் அமைச்சர் ஆவதுன்றது ஒரு பெருஇன்பம் இருக்கும். எத்தனை ஆண்டு கால நட்பு உங்க 2 பேருக்கும்? இன்னைக்கு அமைச்சர் ஆவது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்க? 15 ஆண்டுகள் நட்பு. எங்க நண்பர்கள் அனைவரும் பெருமிதமா இருப்பாங்க. எங்களோட நண்பர்ல ஒருத்தர் அமைச்சர் ஆவது எங்க எல்லாருக்கும் பெருமை, எங்க குடும்பத்துக்கு பெருமை. எங்களோட நட்பு வட்டாரம், இங்க நாங்க படிச்ச கல்லூரி காலேஜ் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். ரொம்ப அரசு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாப்புல. ரொம்ப ஒரு ஆர்வமான பொது சேவை செய்ய தொண்டாற்றுவர் ஒரு அன்பான இப்போதைக்கு அமைச்சர் வினோத் ரவி.
உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட நண்பர் இன்னைக்கு அமைச்சர் ஆகிறத எவ்வளவு மகிழ்ச்சியா எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சமூக பணியில் ஈடுபட்டுவார். ரொட்டேரியனா இருக்காரு, ரோட்டரியில் இருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப சோசியல் ஆக்டிவிட்டிஸில் ரொம்ப ஆர்வமான பையன். எங்களுக்கு தெரியும் ஏதோ பெரிய இடத்துக்கு போக போறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய இடம் கிடைக்கும்னு நினைக்கிற சந்தோஷம். ஆயிரம் தான் பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது தனி மகிழ்ச்சி என்பார்கள். அந்த வகையில் நண்பர்களாகிய உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தன்னுடைய நண்பர் அப்படின்றதுல அமைச்சர், அதுவும் தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான அமைச்சரவையில் இடம்பெற போறது எவ்வளவு மகிழ்ச்சி? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வார்த்தையே கிடையாது. அது உண்மையா போய் இப்போ வரைக்கும் எங்களால் நம்ப முடியல, ரியலைஸ் பண்ண முடியல. நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அமைச்சரான கொடுக்கறதுக்கு? இந்த பொக்கேஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், கூடயே தான் வந்தோம். தெரியுமா, காலையிலே தெரியுமா அவர் அமைச்சராக போறாருன்னு? காலையிலே தெரியும், சொன்னாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வினோத் ரவிக்கு வாழ்த்துக்கள். பார்த்திருக்கலாம், அமைச்சராக பதவியேற்க உள்ள வினோத் ரவிக்கு அவரெல்லாம் வாழ்த்து கூறுவதற்காக நண்பர்களையும் உடனே அழைத்து வந்திருக்கிறார். வழக்கமாக பெற்றோர்களையும் மனைவி பிள்ளைகளை அழைத்து வரக்கூடிய நிலையில் நண்பர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சராக இருக்கிறார்கள். நண்பர்கள் புடைசூழ வாழ்த்து தெரிவிப்பதற்காக பூங்குடைகளுடன் பூங்கொத்துடன் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி, நண்பர்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்க்கிறோம். அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக 2 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம். இது காங்கிரஸ் கட்சி, அதாவது பூர்வீக காங்கிரஸில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு சார் இன்னைக்கு 2 இடங்களை காங்கிரசுக்கு உள்ள கொடுத்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க? பல்வேறு கட்சிகளோட கூட்டணி வச்சிருப்பீங்க, இந்த நேரத்தில் தாவேக அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறது எப்படி பாக்குறீங்க? உண்மையாலுமே 59 ஆண்டுகளுக்கு பின்னிட்டு காங்கிரஸ் பேரியக்கம் தமிழகத்தில் ஆட்சி கட்டில் இருப்பது என்பது காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். காரணம், இதுவரை எத்தனையோ கூட்டணியில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். ஆனால் ஜெயிச்ச உடனே அந்த தேர்தல் முடிந்த மறுநாள் கூட்டணி முடிச்சுட்டு போயிடுவாங்க, ஆட்சி அவங்களுதுன்ட்டுருவாங்க. ஆனால் இந்த முறை நாங்கள் வெவ்வேறு அணியில் போட்டியிட்டாலும் கூட வெற்றி பெற்றதற்கு பின்னிட்டு இப்படி ஒரு வாய்ப்பை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக, தொண்டர்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். யார் கூட சார் வந்திருக்கீங்க? யாரை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க? எவ்வளவு மகிழ்ச்சி? நாங்கள் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர், உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2021 போட்டியிட்டவன். இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக தேர்வு பெற்று இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்கின்ற மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் என்னோடு பல ஆண்டு காலம் ஒன்றாக பணியாற்றுபவர்கள். அவர்களுக்கு நேரில் வாழ்த்து சொல்வதற்காக இங்கே வருகின்றிருக்கின்றோம். நானும் என்னுடைய நண்பர்களும் இங்கே வருகின்றிருக்கின்றோம். இத்தனை ஆண்டு காலம் பல அரசியல் கட்சிகளுக்கு காங்கிரஸ் உடனிருந்து பயணம் செய்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள்ன்றது ஒரு மிகப்பெரிய நீண்ட தூரம். அந்த தூரத்தை எல்லாம் கடந்து இன்னமும் காங்கிரஸ் உயிர்ப்போடு இருந்து அந்த கட்சியை வளர்த்தெடுத்து அமைச்சரவையில் கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுடைய பெரிய உழைப்பெல்லாம் கடந்து வந்திருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்களேன். உண்மை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் மாணவர் காங்கிரஸ்ல 85 சேர்றப்போ 25-26 எம்பி இருந்தாங்க, ஒரு 65 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஆனால் மெல்ல மெல்ல அது குறைந்து வந்து இன்றைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளவுக்கு வர்றப்போ எங்களுக்கே ஒரு நேரத்தில் காங்கிரஸ் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருமா என்கின்ற சந்தேகமெல்லாம் வந்தது உண்டு. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் அத்தனை பேர்களுமே காமராஜருடைய வழியை பின்பற்றி தேசியத்தோடு ஐக்கியமாக இருக்கிறனால பதவியில் முக்கியமல்ல என்ற ஒரே காரணத்தினால்தான் இத்தனை ஆண்டு காலம் இதில் இயக்கத்தில் தொடர்ந்து இருக்கின்றோம். அதனுடைய பலன், இத்தனை லட்சம் தொண்டர்களுடைய பலன் இன்றைக்கு காங்கிரஸ் தமிழகத்திலே அரியணையில் பகிர்ந்து கொள்கின்ற, ஆட்சியை பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உள்ளபடியே மகிழ்ச்சி தான். நாம் பார்த்திருக்கலாம், காங்கிரஸ் கட்சியினுடைய மிக நீண்ட வரலாறையும் அதே போல அவர்களுடைய மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோல பலரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக பூங்குடைகள், அதே போல அவர்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களாக பதவியேற்பவர்களுடன் வந்திருக்க. நீங்க எந்த பகுதியில் இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் அமைச்சராக? என்னுடைய மைத்துனர் வராரு, திரு வி காந்திராஜ் அவர், அரக்கோணம் தொகுதி, அரக்கோணம் தொகுதி. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தர் அமைச்சர் ஆகிறதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதும்? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க குடும்பத்திலே இவர் தான் முதல் தலைமுறையில மினிஸ்டர் போஸ்ட் வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எம்எல்ஏ ஆவாருன்னு நினைச்சு பாத்தீங்களா? அமைச்சர் ஆவாருன்னு நினைச்சு பாத்தீங்களா? இன்று அது நடக்குதுல, எப்படி இருக்குது? எம்எல்ஏ ஆவார்னு ரொம்ப கான்பிடண்டா இருந்தோம். மினிஸ்டர்ன்றது எங்களுக்கு மிகுந்த சர்ப்ரைஸ் தான். அது ரொம்ப சந்தோஷம்.
இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மிகுந்த நன்றியை சொல்றேன் நான். எங்க குடும்பத்தில் ஒருத்தர் இவ்வளவு பெரிய பதவிக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். அவருடைய உழைப்பு எப்படி இருந்திருக்கு? அவருடைய பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருந்திருக்கு? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? குடும்பத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க? உங்க குடும்பத்துல ஒருத்தர் அமைச்சரா வருது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ரொம்ப சொல்ல முடியாத சந்தோஷம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முதலமைச்சருக்கு மிகுந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நாம் பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களாக பொறுப்பேற்பது, அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்திருப்பவர்களாம் மற்றற்ற மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் என அவர்கள் அனைவரும் அமர்ந்து பார்ப்பதற்கு இங்கே ஒரு பெரிய LED திரை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அமர்ந்து பார்ப்பதற்கு, அதே போல அமைச்சர்களாக பதவி ஏற்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். என்றால் பாரதியார் அரங்கம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப சின்ன ஒரு இடமாக இருக்கும். ஆகவே அந்த இடத்தில் தான் தற்பொழுது அவர்கள் உள்ள அமைச்சர்களுக்கு மட்டுமே அந்த இடம் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் நமக்காக காண்பிப்பார். காங்கிரஸ் கட்சியுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சரவையில் இடம்பெற செய்வதற்காக செல்வ பெருந்தகை ஆகியிருக்கிறார். தற்பொழுது அவர் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி, செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மகிழ்ச்சி, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். இன்று ராஜீவ்காந்திஜியுடைய நினைவேந்தலில் கலந்து கொண்டு இப்போது பதவியேற்பு விழாவிற்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய தியாகத்தை நினைவில் கொள்ள வேண்டும். எதற்காக இந்த தியாகம் நடந்தது, அவர் எப்படி இந்தியாவுடைய பெருமைகளை தலைநிமிர வைத்தார், விஞ்ஞான யுக புரட்சி ஆகட்டும், பஞ்சாயத்து ராஜ் சட்டமாகட்டும், நகரபாலிகா சட்டமாகட்டும், அமெரிக்கா ஒருபோதும் இந்தியாவை அடிபணிய வைக்க முயற்சிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் ராஜீவ்காந்தி அவர்கள். தலைவர் ராஜீவ்காந்தி காலத்தில் இந்தியா தலைநிமிர்ந்து நின்றது. ஆனால் இன்று இந்தியா எந்த நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவேந்தலில் எங்களுடைய 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறார்கள். ஆகவே மக்களுக்கும் எங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள். 2 திராவிட கட்சிகள் செய்யாததா தமிழக வெற்றி காங்கிரஸ்க்கு எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அது அவர்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, அது அவர்கள் தான் சொல்ல வேண்டும், நாங்க சொல்ல முடியாது. தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்தித்தார். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்பவர்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக காவல்துறையினர் அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் இந்த பகுதியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஆகவே 2 திராவிட கட்சிகளும் காங்கிரஸை உள்ளே அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. இருந்தபோதிலும் தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கிறது. ஆகவே அது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை கூறிய அந்த செய்தியாளர் சந்திப்பை நாம் பார்த்தோம். ஆகவே தொடர்ச்சியாக அவரும் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். என்றால் 2 அமைச்சர்கள் உள்ளே பொறுப்பேற்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் ஒன்று கிள்ளியூர் ராஜேஷ்குமார், மற்றொன்று மதுரை மேலூர் விஸ்வநாதன் பதவியேற்கிறார்கள். அதற்காக உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சி, அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தற்பொழுது அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த அரங்கத்திற்குள்ளாக உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், முதல் முறை MLA, முதல் முறை அமைச்சர், இவர்களெல்லாம் வாழ்நாளில் இவ்வாறு நடைபெறப் போகிறது என்று நினைத்து பார்க்க முடியாத இருந்த சூழலில் அவர்கள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் MLAக்களாக உயர்த்தினார். அதன் பிறகு அமைச்சர்களாக ஆக்கியிருக்கிறார் என்று அவருடைய உறவினர்கள் பெருமிதம் கொள்வதும் அவருடைய நண்பர்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த வாயில் வழியாக தான் ஒவ்வொரு அமைச்சர்களும், அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடியவர்களெல்லாம் வரக்கூடிய அந்த காட்சிகளும், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய தலைவர்கள், முக்கிய விருந்தினர்கள், காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள் என பலரும் இந்த வாயில் வழியாக தான் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு
தற்பொழுது அமைச்சர்கள் எல்லாம் உள்ளே இறங்கி செல்லக்கூடிய காட்சிகள் தற்போது நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் நமக்கு அந்த காட்சிகளை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சரியாக 9:55 மணி அளவில் தமிழ்நாடு ஆளுநர் ஹர்லேக்கர், அதாவது 10 மணிக்கு 2 நிமிடத்திற்கு முன்பாக அந்த அரங்கத்திற்குள் பாரதியார் மண்டபத்திற்குள்ளாக வருவார். அதன் பிறகாக இங்கு தேசிய கீதமும் தமிழ்தாய் வாழ்த்தும் ஒலிக்கப்படும். அதன் பிறகாக இந்த அமைச்சரவையுடைய விரிவாக்கம் என்பது இருக்கும்.